ஆமா, நீதான் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டிய, மறுபடியும் விழுந்து விழுந்து படிக்கிற? மலையா படிச்சு பாஸ் பண்ணா போதுமா? வேலைக்கு போக வேண்டாம்? ஆமா, நாளைக்கு எங்க அப்பா ஒரு பெரிய இடத்துல இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அந்த பாவிங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்க தெரியாது. எல்லா புத்தகத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டோம்னா அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா அப்ப நீ கைக்கலாம். இன்டர்வியூனாலே எனக்கு அடி வைத்த கணக்கும். நம்ம பசங்களே நீ தானே அடிக்கடி இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றவன், நீ அனுபவத்தினாச்சே. ஆமா, இன்டர்வியூனா எத்தனை பேர் உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்க? ஒரு 5 பேர் அப்படி சேர்ல உட்கார்ந்து கேள்வியை குறுக்க குறுக்க விடுவாங்க. சில நேரங்கள்ல 10 பேர் உட்கார்ந்து படப்படப்படப்படப்படன்னு கேள்விகளை கேட்பாங்க. சம்டைம்ஸ் உருட்டு கண்ணை வச்சுட்டு ஒருத்த மிரட்டுவோம். ஒரு நாள் ஒரு கம்பெனியில இன்டர்வியூக்கு போய் வாங்குன்னு வாங்கிட்டேன். என்ன வாங்கினேன்? ஒரு கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ ஆர்டர் வந்தது. சரி, நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆர்டர் கையில எடுத்துன்னு கடகடன்னு அந்த கம்பெனிக்கு போனேன். அந்த கம்பெனியில இருக்கிற பியூனுக்கு என் மேல ஒரு பரிதாபம் வந்துருச்சு. தம்பி, கொஞ்சம் இப்படி வரையா, காதை மட்டும் கொடுன்னு. சரின்னு போய் காதை கொடுத்தேன். ஏற்கனவே இந்த கம்பெனி மேனேஜர் மச்சினனுக்கு இங்க வேலை போட்டாச்சு. ஊர் உலகம் என்ன சொல்லுமோன்னு கண் துடைப்புக்காக உங்களெல்லாம் கூப்பிட்டு கேள்வி கேட்டு பழி வாங்குறாங்கன்னு. ஏற்கனவே பல இடங்கள்ல ஏறி இறங்குறோம்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஃபுல்லா ஏறிட்டேன். படுத்தன அப்படியே டோரை திறந்து உள்ள போனேன். எத்தனை படி ஏறி வந்தீங்கன்னா 2 தவ்வுல வந்தேன். இந்தியாவுடைய தலைநகரம் எதுன்னா கூடுவாஞ்சேரின்னு. டாக்டருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்னா நானா இருந்தா 6 மாசத்துல முடிச்சிருவேன். என்ன உங்க வயசு 197. என்னையா எங்களெல்லாம் மடைய நினைச்சுட்டு இருக்கியா, கிண்டல் பண்றீங்க? என்ன மடைய நினைச்சுட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாம் கிண்டல் பண்றீங்க? ஏற்கனவே மேனேஜர் மச்சனுக்கு வேலை போட்டுட்டு என்ன ஏண்டா கேள்வி கேட்கறீங்க? போங்கடாங்க. 5 பேரும் சேர்ந்த மாதிரி காட்டினானுங்க. அங்க பிடிச்ச ஓட்டம் நேரா வீட்டுல வந்துதான் இன்டர்வியூக்கு போனா இப்படியா பதில் சொல்றது? அப்படி கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் சொல்றேன். வேற இடத்துல மாத்துறதுக்கு ஒரு பெரிய இடத்துல பிரஷர் கொடுத்தேன். காரணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நன்றி இல்லாத பசங்க. நல்ல செல்வாக்கு எல்லாத்தையுமே அதை மாற்றி அதுக்கு ஏற்பாடுகளை உடனே செய்வோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே கட்டணும், வேற வழி இடி. போன தடவை இருக்கு, நீங்க வரல இல்ல? வரல சார். நீங்க போய் கதவை தட்டுங்க. என்ன ஆள் தெரிஞ்சு அவன் கதவை திறக்க மாட்டான். போங்க. எஸ் சார். சார் சார், யார பாரு? கதவு திறக்க முடியாதுங்க. முதலாளி செக்ரட்டரிங்க யாருமே இல்லைங்க. சார், வேலைக்காரன் கதவு திறக்க மாட்டேங்கிறான். கதவை உடைச்சிட்டு போகலாமா? அதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. எஸ் சார். ஐயா ஐயா, ஏயா மறுபடியும் வந்து உயிர் எடுக்கிற? அட இங்க வாப்பா, விஷயத்தை தெரிஞ்சுக்காம நீ பாட்டு உள்ள போயிட்டா எப்படி? என்ன? ஐயாவும் செக்ரட்டரியும் அவங்கதான் இந்த முக்கியமான பைய கொண்டு சொன்னாங்க. கதவு தரையா? இத முதல்ல சொல்லிருக்க கூடாது. செக்ரட்டரி சார், செக்ரட்டரி சார்,
மிஸ்டர் எத்ராஜ், இந்த கதவையை உடைக்க பண்றீங்களா? வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ராஜாராம், அனாவசியமான பேச்சு தேவையில்லை. நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 6 பேர். ஆல்ரைட், உங்களுக்கு 5 லட்சம், பாக்கி உள்ளவங்களுக்கு ஆளுக்கு 2 லட்சம் கொடுத்துறேன். இங்க சோதனை போட்டதுல எதுவுமே கிடைக்கலன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. How do you like that? I don't like that. மிஸ்டர் எத்ராஜ், உங்க கருப்பு பணத்தை வச்சு இந்த வெள்ள உள்ளங்களை விலைக்கு வாங்க முடியாது. Understand? தங்க கட்டி எவ்வளவு, நகை எவ்வளவு, பணம் எவ்வளவு தனித்தனி போட்டு கணக்கெடுப்பு. எஸ் சார். தினத்தந்தி, தினமணி, தினகரன், பேப்பர் கோடீஸ்வரர் எத்ராஜ் வீட்டில் சோதனை. ரூபாய் 2 கோடி தங்க வைர நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினத்தந்தி, தினமணி, தினகரன், பேப்பர். எல்லா பத்திரிகைகளும் நம்மளை பத்தி கொட்டையில போடுறாங்க சார். கோடீஸ்வரர் எத்ராஜர் வீட்டில் சோதனை. 2 கோடி பெருமானம் உள்ள தங்க கட்டிகள், வைர நகைகள், கரன்சி நோட்டுகள் பிடிபட்டன. இவர் பிரபல தர்மகர்த்தா என்பதும் சமய பிரச்சாரகர் என்பதும் அனைவரும் அறிந்தது. பசுத்தோல் போர்த்திய இந்த புலியை ஊருக்கு அடையாளம் காட்டிய அதிகாரி ராஜாராம். அந்த 2 கோடி போனதை பத்தி கூட நான் கவலைப்படுறேன். ஆனா ஒரு உலகத்துல எனக்கு இருந்த மாபெரும் செல்வாக்கையும் மதிப்பையும் இப்படி சந்திச்சிருக்க வச்சுட்டானே. ராஜாரா, இன்னும் எத்தனை கோடி செலவானாலும் சரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவன் ஏமா வேண்டான்ற? அவன் ஆள் என்ன வாட்ட சாட்டமா இருக்கிறான். அத்தோட விராலு எறாலு இதெல்லாம் வத்தல் போட்டு ஏத்துமதி பண்றான். லட்சமா சம்பாதிக்கிறான். உங்களுக்கு பாட்டில் கொடுத்தா போதுமே, யார வேணா உயர்வா பேசுவீங்க. கூட 2 பாட்டில் கொடுத்தா பொண்ணையே வித்துருவீங்கப்பா. ராதா, வித்தவங்கிற முறையில நான் உன்னை எவங்கிட்டாவது புடிச்சு கொடுத்தானே ஆகணும். அவன் நல்லவனா, அழகானா, பணக்காரனா இருக்கணும். அது அத்தனையும் மதங்கிட்ட இருக்கு. அப்புறம் என்ன? எனக்கு சம்மதம் இல்ல. நான் சரவணனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சரவண பொல்லாத சரவண, அவன் பாட்டிலே தரமாட்டானே. மாப்பிள, நான் என்ன செய்யறது? அதட்டி பார்த்தேன், ஒண்ணுக்கும் மதிய மாட்டேன்றாள. அந்த ஆபீசர் மகன் அரக்கு இருக்க சரவண இல்ல, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒத்த கால நிக்கிறான். மாமா, நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. ராதாவை எப்படி அடைகிறதுன்னு எனக்கு தெரியும். நான் தான் முதல்ல சரின்ட்டேன். எத்தனை தடவை சொல்றது? இப்ப மணி என்ன? கைய காட்டு. 1 மணி. மாமா, சாயந்தரம் 5 மணிக்குள்ள ராதா கழுத்துல நான் தாலி கட்டுறேன். எப்படி எப்படியோ மாமா, நீங்க மட்டும் நான் கூப்பிடுற வரைக்கும் கீழே வரக்கூடாது. அது வரைக்கும் சேர்த்து சாப்பிட்டுட்டே இருக்கு. பத்தாது, இன்னொரு பாட்டில் கொண்டா. பீரோல இருக்கு, எடுத்துக்கணும். வீடோ எங்க இருக்கு? டேய், சீக்கிரமா போய் 2 மாலை வாங்கிட்டு உடனே ஐயரு கூட்டுவார். ஹே ராதா, வா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா எங்க? அப்பா பத்தி கவலைப்பட வேண்டாம், அவர் சந்தோஷமா இருக்கிறார். இவங்கெல்லாம் யாரு? விருந்தாளுங்க, நம்ம கல்யாணத்துக்கு. என்ன வளர்ற? உங்க அப்பா கிட்ட இருந்து சம்மதம் வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே வருவார், மாலையோ ஒண்ணு. முதல்லயே நீ ஒழுங்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா நம்ம கல்யாணம் பெரிய மண்டபத்திலே ஜாம் நடந்திருக்கு. இட்ஸ் ஆல் ரைட். என்ன சரி, நம்ம கல்யாணம் இப்படி நடக்கணும்னு தலையில எழுது. அவ்வளவு சுலபத்துல எனக்கு நீ கட்டாய தாலி கட்டலான்னு கனவு காணாத. ஏய், கவுர் கொண்டடா. எனக்கு கட்டாய தாலி கட்டினா கூட நான் உன்னோட வாழ மாட்டேன், செத்து போயிடுவேன். அது பத்தி அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல உங்க கழுத்துல தாலி கட்டணும். கட்டுங்க. அப்பா, ராதா, ராதா கட்டுறீங்க? ராதாவா? இன்னும் கொஞ்சம் நேரத்துல ராதா போதும், பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுடா. என்ன சொன்ன?